மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் கணவனை இழந்தாள் ஒருத்தி கையில் சிலம்போடு வந்திருக்கிற கோலத்தை பார்த்துவிட்டு அவளுடைய வார்த்தைகளுக்கு பயந்து போன வாயிற்காவலன் நேரே விரைந்து மன்னனினுடைய அவைக்கு செல்கின்றான். அவைக்கு சென்ற வாயிற்காவலன் மன்னனை பார்த்து வாழ்த்துகின்றான். பொதுவாக அரசு மரபு என்பது வாயிற்காவலன் மன்னனை சந்திக்கிற பொழுது மன்னனை வாழ்த்தி விட்டுத்தான் கொண்டு வந்திருக்கிற செய்தியை கூற வேண்டும் என்பது அரச நியதி. அந்த வகையிலே பாண்டிய மன்னனை பார்த்து வாழ்த்துகின்றான். அவனே ஒரு சித்தப்பிரமை பிடித்தது போல வந்திருக்கின்றான். வந்திருக்கின்ற வாயிற்காவலன் கண்ணகியினுடைய மனநிலையை உணர்ந்தானே ஒழிய கோவலன் குற்றவாளி இல்லை, கோவலனுடைய வழக்கை எடுத்துக்கொண்டுதான் கண்ணகி வந்திருக்கிறாள் என்ற நிலை வாயிற்காவலனுக்கும் தெரியாது. வாயிற்காவலன் சுமந்து வந்திருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறானே மன்னன், அவனுக்கும் தெரியாது. வாயிற்காவலன் பாண்டிய மன்னனை வாழ்த்தியதில் பழியோடு படரா பஞ்சவ வாழி என்று சொல்லி இருக்கிறான். அதாவது பழி செயல்களுக்கு அஞ்சக்கூடியவன், பழி செயல்களே இதுவரை செய்யாதவன், பழி செயல்களில் இறங்காத பஞ்சவன், தூயவன் என்ற பொருளிலே வாயிற்காவலன் வாழ்த்துகிறான் என்று சொன்னால், பாண்டிய மன்னனால் கோவலனுக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது, இறந்துபட்டிருக்கிறான், அந்த வழக்கை எடுத்துக்கொண்டுதான் கண்ணகி வந்திருக்கிறாள் என்ற நிலை வாயிற்காவலனுக்கும் தெரியாது, மன்னனுக்கும் தெரியாது. எனவேதான் வாயிற்காவலன் மன்னனை விழித்து பாராட்டுகிற வாழ்த்துகிற அந்த வாழ்த்திலே பழியோடு படரா பஞ்சவ வாழி என்று சொன்னார். நமது மாளிகையினுடைய முன்புறத்திலே நான் வாயிற்காவலனாக பாதுகாத்து வாயிலை காத்து கொண்டிருக்கிறேனே, அங்கே வந்து ஒரு பெண் நிற்கின்றாள். கையிலே ஒற்றை சிலம்பை வைத்துக் கொண்டிருக்கிறாள். கண்களிலே நீர் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனாலும் கூட வீர ஆவேசத்தோடு அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்தால் ஒரு கொற்றவையை போல இருக்கிறதா என்று நான் நினைத்து பார்த்தேன். ஆனால் அவள் கொற்றவை இல்லை. மகிஷன் தலையை பீடத்திலே வைத்து மர்த்தனம் செய்து கொண்டிருக்கிற மகிஷாசுர மர்தினியாக, கொற்றவையாக அவள் இருப்பாளா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. சப்த கன்னியர் என்று சொல்லுகிறோமே, 7 மகளிர், 7 பெண் தெய்வங்கள், கடைசியாக அந்த சப்த கன்னியரிலே கடைசியாக பிறந்த பிடாரியாக இருப்பாளா என்று பார்த்தால் நிச்சயம் பிடாரியாகவும் அவள் தெரியவில்லை. இறைவனை நடனமாட வைத்தாளே பத்திரகாளி, பத்திரகாளியாக இருப்பாளா? அதுவும் எனக்கு ஐயமாகத்தான் இருக்கிறது. பயம் தோற்றுவிக்கக்கூடிய காட்டை ஆளுகையாக கொண்டிருக்கிற காளியாக இருப்பாளா? அதுவும் எனக்கு புரியவில்லை, தெரியவில்லை, அறியவில்லை. தாரகனினுடைய மார்பை கிழித்தாலே துர்க்கை, அந்த துர்க்கையின் தோற்றம் இருக்கிற காரணத்தினால் அவள் துர்க்கையாக இருப்பாளா? அதுவும் எனக்கு ஐயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவள் உள்ளம் மட்டும் குமுறிக் கொண்டிருக்கிறது, கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, சீற்றத்தோடு காணப்படுகிறாள். கோபத்தோடு, கோப அக்கினி வார்த்தைகளை உதிர்ப்பவளாக அவள் இருக்கின்றாள். நிறைந்த பொற்சிலம்பினை கையில் ஏந்திய வண்ணமாக அங்கே ஒரு பெண் நிற்கின்றாள். அவள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறாள். நான் அவளுக்கு அனுமதி பெறுவதற்காகத்தான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று வாயிற்காவலன் சொன்ன செய்தியினை இளங்கோவடிகள் மிகச் சிறப்பாக மன்னனுக்கு முன்னால் பேசிய வார்த்தைகளை நமக்கு தருகின்றார். வாயிலோன் வாழி, எம் கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி, அடர் தெரு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல். அறுவருக்கு இளையனங்கை இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு சூருடை கானகம் உகந்த காளி தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல். செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும் பொற்றொழில் சிலம்பொன்று ஏந்திய கையல். கணவனை இழந்தாள் கடையகத்தாளே, கணவனை இழந்தாள் கடையகத்தாளே என
2 முறை சொல்லுகின்றான். கணவனை இழந்தால் கடையகத்தாலே, கணவனை இழந்தால் கடையகத்தாலே என்று 2 முறை சொல்லக்கூடிய அந்த நிலை அவனுக்கு ஏற்பட்ட பயத்தின் காரணமாகத்தான் அந்த வார்த்தை வந்திருக்கிறது என்ற நிலையை நம்மால் உணர முடிகிறது. ஆக அந்த வாயிற்காவலன் வந்து மன்னவனை சந்தித்து சொன்னதற்கு பிறகு மன்னவன் என்ன சொன்னான்? மன்னவன் வெளியே நிற்கிற பெண்மணியை அழைத்தானா? வாயிற்காவலனிடம் என்ன பதிலை சொல்லி அனுப்பினான் என்பதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். வாயிற்காவலன் பயந்து போய், ஆடிப்போய், அடங்கி போய், ஒடுங்கி போய், முடங்கி போய் அந்த பெண்ணினுடைய தோற்றத்தை என்னவென்று உள்வாங்கிக் கொண்டாலும் கூட அவள் தெய்வ பெண்ணாக இருப்பாளா, கணவனை இழந்தவள் என்று சொல்லுகிறாளே என்ற பரிதவிப்பும் ஒரு பக்குவமற்ற நிலையும் அவனிடத்திலே மேலோங்கி இருக்கிற அந்த சிந்தனையோடு பாண்டிய மன்னனை சந்தித்து சொல்லி இருக்கிறான். அதற்கு பாண்டிய மன்னன் என்ன சொன்னான் என்பதனை பற்றி நாளைய தினம் சந்தித்து சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் பாகை கண்ணதாசன்.